ஹலோ guys, நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோல்டு வார் மாங்கோவோட எபிசோட் 16 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடியும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 எபிசோட் போட்டு அந்த எபிசோட பார்க்காத போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்ச சொல்லி யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம கற்றுக்கொள்ள போகலாமா. இப்போ ஹீரோவாக அந்த மேஜிக் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிறான். எதுக்காக ஷாக் ஆகிறான்னா பக்கத்தில் இவ வேற இருக்கா. இவ எல்லாத்தையும் பார்த்ததுனால அச்சோ போச்சே நீ யோசிக்க. அவளும் டே நீ கன்ஃபார்ம் நீ தான் அந்த ஈவில் கிங்கு. உன்கிட்ட இப்போதான் பவர்ஸ் எல்லாம் வெளியே வருது பார்த்தியா. என்னது ஈவில் கிங்கா? ஆமாம்மா சரியா சொன்ன குட்டி பொண்ணு. நீ சொன்ன மாதிரியே அதான் உன்னோட பாஸ். அப்போனா இதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு சபார்டினேட்டா இருக்கியா? நான் தான் அந்த ஈவில் கிங்கு. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். நல்ல வேலை இந்த பொண்ணு குட்டி பொண்ணா இருக்கிறதுனால கள்ளங்கபட இல்லாத பொண்ணா இருக்கிறதுனால நம்மளுக்கு இவ மேஜிக் பவரை பத்திலாம் தெரியாது. அதனால இப்படி டிராமா பண்ணி நடிப்பான் அவகிட்ட. இருந்தாலும் அவளும் யோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. என்ன இப்படி பேசுறேன்? ஆமா நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் யூஸ்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்ட வகையில் நம்ம இருக்கிறதுனால கண்டிப்பா நீ கவலைப்படாத. இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கேன். என்னது அபார்ட்மெண்ட் ஷேர் பண்ணுமா? என்னத்த பண்றது இந்த பொண்ணு இங்கேயே தங்களான்னு முடிவு வச்சுட போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கே. அவளும் அந்த இடத்துல கிளம்ப டோரை டமால்னு சாத்திட்டு போறான். போறப்ப அமைதியா சாத்திட்டு போறாள் பாரு. அப்ப போனவனுங்க திரும்ப சவுண்ட் கேட்டு திரும்பி வர மாட்டானுங்க. இருந்தாலும் இவ என்னை ஈவில் கிங்னு சொல்றது இன்னொரு பக்கம் கடுப்பா இருந்தாலும் என்னோட பவரை பத்திலாம் இவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நல்ல விஷயம் தான். இருந்தாலும் ஹீரோ இப்ப யோசிக்கிறான், என்ன இது இந்த பர்பிள் லைட் எதுக்காக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இதோடைய பவர் வந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை வந்து சாஃப்டா மாத்தக்கூடிய தன்மை இதுகிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு மூணாவது ஒரு பவர் கிடைச்சதுனால வேற லெவலில் தான் இது. இந்த பர்பிள் லைட்டை பயன்படுத்தி இல்லாத போலாத வேலையெல்லாம் பார்த்து எல்லாரையும் பயமுத்தலாமா? எப்படி இந்த காஃபி டேபிள் இது எவ்வளவு சாஃப்டா மாறிச்சோ அதே மாதிரி மற்ற விஷயத்தையும் பண்ணி பார்க்கணும். இருந்தாலும் நான் அந்த டைம் கீழே விழும்போது அந்த மூமெண்ட்ல தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிக்க. அதோட பார்த்தா திரும்பியும் கையில வச்சுன்னு இருக்க அந்த ஒயரையே திரும்ப சாஃப்டா மாத்துறான். ஆஹா திரும்பி இது வந்துருச்சு. என்னதான் இங்க நடக்குது? ப்ரீவியஸா பண்ண மாதிரியே திரும்பவும் அந்த ஒயரும் அதே மாதிரி சாஃப்டா மாறிடும். ஆல்சோ இது எல்லா விதமான பொருட்கள் மேலேயும் வேலை செய்யுதுப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவோ கத்தி எடுத்து டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உணர்ந்து எடுக்க இது மேல வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு அவனும் அதை பயன்படுத்த இது ஸ்டீல் மேல ஒர்க் ஆனா நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்டீலே அப்படியே சாஃப்டா மாறிடு. என்ன இது ஜெல்லி மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க அதையும் சாஃப்டா மாத்திட்டு இருக்கான். ஆஹா நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த பர்பிள் லைட்டை பயன்படுத்தி எந்த ஒரு திங்ஸா இருந்தாலும் அதை வந்து சாஃப்டா மாற்ற முடியும். இருந்தாலும் இப்படி மாத்தி வச்சாலும் ஒரு யூஸ்லெஸ்ஸான எஃபெக்ட் தான் இது. இருந்தாலும் இப்போ இதெல்லாம் பயன்படுத்தினு திரும்ப எப்படி நான் இதை பழைய நிலைமைக்கு மாத்துறது? ஒருவேளை அதில் எப்படி கம்பைன் பண்ணணும்னு இதுலயும் ஒரு பவரை கம்பைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ரோஸ் கலர் பர்பிள் லைட்டையும் கூடவே தன்னுடைய கிரீன் லைட்டான எவல்யூஷனையும் சேர்த்து பயன்படுத்த அது கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யற மாதிரி இருக்கு. நான் தான் பங்காய் அப்படின்னு அவனை கூப்பிட்டுக்கினேன். அடுத்த கட்டமா அந்த கத்தியே அப்படி திரும்பி பழைய நிலைமை மாறிடுது. என்ன இது புதுசு போலயும் மாறிடுச்சு. ஐ மீன் பழைய நிலைமையும் மாறிடுச்சுப்பா. பேசாம மித்த விஷயத்தையும் அதே மாதிரி பண்ணி போவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் கசிங்க போட்ட டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்க அது மேலேயும் ஒர்க் ஆகுது. ஆஹா நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த பர்பிள் லைட் வந்து சாஃப்டா இருக்கிற பொருட்களை மாற்றத்துக்காக யூஸ் பண்றது. இந்த கிரீன் ரெவல்யூஷனை அது கூட பயன்படுத்தும் போது திரும்பி பழைய நிலைமைக்கு மாத்துது. எக்ஸ்ட்ரீம்லி வேற லெவலில் தான். பேசாம இதை இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுத்தின என்ன அப்படின்னு ஹீரோ ஒரு ஐடியா தோணு. அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் எடுக்கிற ஆளுங்களும் இவ்வளோ ரிசோர்ஸஸ் எடுக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா நம்ம? இருந்தாலும் இந்த ஒரு ஃப்ளோர்ல கண்டிப்பா ஒரு கோஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லை. கோஸ்ட் ஆச்சு கீஸ்ட் ஆச்சு இருக்கிற வெளியே பெரிய பிரச்சனையை பார்த்தது மாதிரி இதெல்லாம் வேறையா? எந்த காலத்துல இருக்கேன்? இல்லையா கண்டிப்பா இருக்கும். இந்த இதுல யாரோ இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் சொல்றேன். அப்புறம் திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்க யோ பின்னாடி பாரு, அவனுக்கு முன்னாடி சீக்கிரமா பாரு. என்னடா பார்க்க சொல்ற? என்னடா அங்க அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா செவ்வரே பாத்தீங்கன்னா அப்படியே வளைவு நிலையமா மாறுது. அது உள்ள இருந்து திடீர்னு ஒரு மூஞ்சும் வந்து இவங்களை பார்க்க தலைவ ஒரு நிமிஷம் கொலைய நடிக்குது. அது இவனை பார்த்துட்டு வான்ற மாதிரி பயப்படுத்த அந்த இடத்துல மூத்திர போயிடுவானுங்க போல. அந்த அளவுக்கு அவனுங்களும் பயப்படுறானுங்க. ஆஹா நீ சொன்ன மாதிரி அந்த கோஸ்ட் தான் போலன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் பயப்பேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஓடுறானுங்க. ஓடுறா சாமி இது நம்மள கோச்சி சாப்பிட்றோம். ஆஹா என்னால மூச்சு கூட முடியலன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஹீரோவோ திணறுன்னு இருக்கான். அப்புறம் பார்த்தா அவன் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அந்த பர்பிள் லைட்டை பயன்படுத்தி செவுத்தியை அப்படியே சாஃப்டா மாத்தி இவங்க எல்லாரையும் ஒரு கோஸ்ட்ன்ற மாதிரி பயமுத்திட்டு இருக்கான். அதோட ஹீரோவோ தன்னுடைய கிரீன் லைட்டை கூடவே பயன்படுத்த ரெண்டும் மிக்ஸ் ஆகுதுல அந்த செவ்வறு பார்த்தீங்கன்னா திரும்பி பழைய நிலைமைக்கு மாறுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப கடினமா வேற மாறிடுது. ஹீரோவும் ஒரு சுத்தி எடுக்க இப்ப இதை செக் பண்ணி பார்க்க வேண்டியதான் என்னுடைய இந்த கம்பைனர் ரிசல்ட்ல இதெல்லாம் பக்காவா இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஹீரோவை இதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சுத்தி எடுத்து அந்த செவுத்து மேல அடிக்க ரொம்ப நேரமா தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு டயர்டா இருந்ததுதான் போதும். பார்த்தா அந்த செவரு இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வாவ் வேற லெவலான பவர் இது. அதுக்கப்புறம் இன்னமும்
கீழே வந்து டொனேட் பண்ணுற ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி என்னமோ ரிசோர்ஸை வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போடுறாங்க. ஒருத்தன் திடீர்னு கவரில் என்னமோ எடுத்துன்னு வர அந்த இதில் லிஸ்ட் இருக்கிற ஆளுக்கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க, இந்த இடத்துல இருக்கிற பேசிக்கலி நிறைய மெம்பர்ஸ் வந்து ஃபுட்டை கொடுத்துறாங்க நிறைய. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ரிசோர்ஸஸ்னா இது மட்டும்தான், சாரி அப்படின்னு அவனை தேங்க்னே சொல்ல, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த ட்வின் பிரதர்ஸில் ஒருத்தனும் வந்து இவனுங்களை அட்டாக் பண்ண அப்படியே கட்டி போட்டு கீழே சாய்க்கிறான் அவன். அதோட கிந்தத்தில் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேற லெவலாக இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த எபிசோட்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் ஒன்றுமோ த்ரில்லிங்காக போவோம். முடிஞ்ச அளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாம பொறுமையாக பார்த்துருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.